அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. இன்று ராசி பலனை கேட்டு அதுக்கு ஏற்றா போல் உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆங்கில வருடம் டிசம்பர் 19, 2024. இன்று கீழ்நோக்கி நாள். கருத்தில் கொள்ளுங்க. இன்று கீழ்நோக்கி நாள். நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:09 வரை பூசம், பின்பு ஆயில்யம். திதி இன்று பிற்பகல் 1:10 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. யோகம் சித்தயோகம், அமிர்தயோகம். சந்திராசன நட்சத்திரம் இன்று மூலம். சந்திராசன நட்சத்திரம் மூல நட்சத்திரம். ராசி தனுசு. ராசி தனுசு. நல்ல நேரம் காலை 10:45 to 11:45. மாலை நல்ல நேரம் இன்று இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 to 1:15. மாலை 6:30 to 7:30. ராவகாலம் மதியம் 1:30 to 3 மணி. யமகண்டம் காலை 6 to 7:30. யமகண்டம் காலை 6 to 7:30. குளிகை காலை 9 AM to 10:30 AM. குளிகை காலை 9 to 10:30. சூலம் இன்று தெற்கு. சூலம் இன்று தெற்கு. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ராசி பலன் சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. நட்சத்திர அடிப்படையில் அது மாறுபடலாம், ராசியின் அடிப்படையில் ஒன்றுபடலாம். கருத்தில் கொள்ளுங்க. இதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. எது எப்படி செய்தாலும் சந்திராசனம் ஒன்று இன்று பார்த்து கவனமாக இருக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ முதல் ராசி மேச ராசி. அவங்களுக்கு இன்று நாள் சுமாராக தான் இருக்குது. ஏன்னா இந்த நாள் அவங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் வரக்கூடிய நாளாக அமைந்திருப்பதால் அவர்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். அதாவது வீண் செலவுகள் ஏற்பட இந்த நாள் அவங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்பட அதிகமான செலவுகள் தர நாளாக இருக்குது. அதை கருத்தில் கொண்டு மேசராசிக்காரர்கள் பயன்பெறணும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் வண்டி வாகனத்தில் போக்குள்ள வண்டி வாகனங்கள் பழுதாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் வண்டியை எடுக்கக்குள்ள அனைத்தும், அதாவது வண்டியில் காற்று இருக்குதா, பெட்ரோல் இருக்குதா, பிரேக் பிடிக்குதா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்று மேசராசிக்காரர் செல்லணும். அதே போல் அலுவலகத்தில் சென்றாலும் சக ஊழியர்கிட்ட, அதாவது சக ஊழியர்களை மனம் வேதனைப்படாமல் பேசணும். கருத்தில் கொள்ளுங்க. அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்புகரமான நாளாக அமையும். அதே போல் வீட்டிலையும் மனைவியாக இருந்தாலும் சரி, கணவன் இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்து இந்த நாள் சென்றால்தான் இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக நீங்கள் மாற்றிக்க முடியும். கருத்தில் கொண்டு மேசராசிக்காரர்கள் இன்று இந்த நாளை செலவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும். எது எப்படி இருந்தாலும் இன்று மேசராசிக்காரர்கள் செலவு, அதாவது விரயம் ஏற்பட நாளாக இருப்பதால் செலவுகள் அதிகமாக இருக்கும். அதன் அடிப்படையில் நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க. நல்ல விஷயங்கள் கொண்டு செலவு பண்ணுங்கள். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. கருத்தில் கொண்டு மேசராசிக்காரர்கள் இந்த நாளை பயனடைங்க. ரிஷப் ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இன்றைய நாள் ஆதாயத்தை தேடும் நாளாக தான் அமைஞ்சிருக்குது. அதனால் இந்த நாள் எப்படின்னா ஏதாச்சும் ஒரு உதவி வேணும்னா அடுத்தவரை நாட வேண்டிய சூழ்நிலையில் தான் இன்று இந்த ரிஷப் ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். அதன் அடிப்படையே இன்று நாள் அவங்களுக்கு செலவிடப்படும். நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் கொஞ்சம் பொறுமையாக செய்தாலும் பரவாயில்ல, நிதானமாக செய்யுங்க. உங்களுடைய இந்த நாள் மிக சிறப்பான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அலுவலகத்திலும் சரி, வீட்டிலும் சரி, மன வருத்தப்படி யார்கிட்டையும் பேசாதீங்க. விட்டு கொடுத்து செல்வதால் நம்ம குறைஞ்சிட போகிறது கிடையாது. விட்டு கொடுத்து செல்வதால் நம்மளுக்கு நன்மை தான் ஏற்படும். தேவையில்லாமல் கோவப்பட்டு நீங்கள் மற்றவங்களை பயிற்சி கொண்டீங்கன்னா அடுத்த நாள் அவங்களால் ஏதாவது நம்மளுக்கு காரியம் ஆகுனா கூட நம்மளுக்கு அவங்களுடைய பலன் இல்லாமல் போயிடும். அதை அடிப்படையிலே ரிஷப ராசிக்காரர்கள் இன்றைய நாளை கழிக்க வேண்டும். ரிஷப ராசிக்காரர்கள் அதன் அடிப்படையில் இந்த நாளை பார்த்து நீங்கள் செலவிட்டால் உங்களுக்கு இந்த நாள் வெற்றிகரமான நாளாக அமையும். அதை கருத்தில் கொண்டு ரிஷபராசிக்காரர்கள் இந்த நாளை பயன்படுத்துங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு அருமையாக இருக்குது. வருமானம் இரட்டிப்பு ஆகும் நாளாகவும் வரவு அதிகமாக கிடைக்கும் நாளாக தான் இந்த நாள் அவங்களுக்கு அமைச்சிருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இந்த சிறு தொழில் செய்கிறவங்க தக்காளி, வெங்காயம், பூண்டு,
சொந்தமாக கடை வச்சுருக்கிறவங்க, நிறுவனம் வச்சுருவங்களாம் இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அவங்களுக்கு மிதுன அதான் அதான் அவங்களுக்கு வருமானம் வந்து அதிகமாக இருக்கும். அதே போல் அலுவலகத்துக்கு செல்றவங்களுக்கும் எப்படின்னா சக ஊழியருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலதிக பாராட்டுகளும் பெறலாம். மிதுன ராசி இன்று அருமையாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே நீங்கள் இந்த நாளை செலவிடலாம். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையே இன்று கூடும். அதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இன்று அருமையாக இருக்கிறது. கருத்தில் கொள்ளுங்க. கடகராசியை பொறுத்தவரைக்கும் இன்று வந்து சுமாராக கூட இல்லை. அதை விட டவுனாக தான் இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. கடகராசியை பொறுத்தவரைக்கும் இந்த தொட்டத்தெல்லாம் தடங்கள் வரலாம். அந்த தடங்களை தகுதி உங்ககிட்ட இருக்குது. அதை நீங்கள் தான் பயன்படுத்தி கொள்ளணும். தேவையில்லாத இடத்துல நம்ம எந்த வார்த்தையை விடக்கூடாது. தேவையில்லாத போய் பேசவும் கூடாது. கருத்தில் கொள்ளுங்க. அலுவலகத்திலும் சரி, இல்லத்திலும் சரி, நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்திக்கொள்ள மிகவும் தெளிவாக பயன்படுத்தினால் இந்த நாளில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சமாளிக்கலாம். நீங்கள் இப்போ 2 பேர் எதாவது பேசினுக்கிறாங்களா, தேவையில்லாமல் நீங்கள் போய் உள்ள நுழைஞ்சு பேசக்குள்ள அது உங்களுக்கு விபரீத முடிவை கொடுக்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் கணவன் மனைவியே பிரிவினை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு. நீங்கள் எந்த பிரச்சனையிலும் மாற்றாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அமைதியாக இருந்துனாவே இந்த நாளை நீங்கள் வந்து கழிச்சிடலாம். கருத்தில் கொண்டு கடகராசிக்காரர்கள் பயன்பெறுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு அருமையாகுது. எந்த வேலையை செய்தாலும் அதில் ஒரு வெற்றி கிடைக்கும். அவங்களுக்கு நன்மை தர நாளாக தான் இன்று சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. இது அதாவது நேற்று ஒரு காரியம் தடைப்பட்டிருந்தாலும் இன்று அந்த காரியம் நன்மையில் முடியும். கருத்தில் கொள்ளுங்க. எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுனால அலுவலகத்திலும் பாராட்டப்போது அவங்களுக்கு பஞ்சம் இருக்காது. மேலதிகாரிகளுடையும் பாராட்ட பெறலாம். அதே போல் இல்லத்தில் கணவன் மனைவிடைய ஒற்றுமை கூடும். பிள்ளைகளிடத்திலும் பாசங்கள் கூடும். கருத்தில் கொள்ளுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இன்று மிகவும் அருமையாக இருக்கிறதுனால அவங்கள் இந்த காரியத்தில் இன்று நீங்கள் ஜெயிச்சு காட்டலாம். அதன் அடிப்படையிலே கருத்தில் கொண்டு வாழ்க்கையை நீங்கள் செலவிட்டீங்கன்னா இன்று நாள் உங்களுக்கு அருமையாக இருக்கும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு அருமையாக இருக்குது. அவங்க இன்று எல்லா விதத்திலும் சுகமாக உணரக்கூடிய நாளாக இருப்பதால் அவங்களுக்கு அருமையான நாளாக இன்ற நாள் அமைஞ்சிருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. கணவனுடைய அன்பு வந்து அதிகமாக இருக்கும். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் யாராச்சும் ஒருத்தவங்களை விரும்பினீங்கன்னா அந்த விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் சிறப்பான நாளாக அமைஞ்சிருப்பதால் அதில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல் அலுவலகத்திலையும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இருக்கும், அரவணைப்பு இருக்கும். மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீங்க. உற்சாகமாக நீங்கள் வேலை செய்வீங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்குது. அதன் அடிப்படையில் நீங்கள் பயன்படுத்தினால் இந்த நாளில் நீங்கள் ஜெயிச்சு காட்டலாம். கருத்தில் கொண்டு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்துங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு இன்றைய நாள் வந்து நல்ல அருமையாக இருக்குது. அவங்களுக்கு இந்த நாள் பெருமை சேர்க்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குது. பிள்ளைகளால் பெருமை சேரலாம். கருத்தில் கொள்ளுங்கள். பிள்ளைகள் வந்து இப்போ படிப்பிலும் சரி கல்லூரியில் படிக்கலையும் அவங்களால் உங்களுக்கு பெருமை வர்றதுக்கு இன்று அதிகமான வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாகவும் இன்று துளாராசிக்காரர்கள் இருக்குது. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற கருத்துக்களை இன்று மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள். அதன் அடிப்படையில் இந்த நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அதில் அவங்க பாராட்டக்கூடிய பெருமைகளும் உங்களை வந்து சேரும். கருத்தில் கொள்ளுங்கள். கணவன் மனைவிடைய ஒற்றுமையும் இன்று வந்து மிகவும் அதிகமாக இருக்கும். அதாவது கணவனும் சரி மனைவியும் சரி இன்று அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. இன்னும் நம்மக்கிட்ட மனைவி இவ்வளோ நெருக்கமாக பேசுகிறாங்களே, அன்பாக பேசுகிறாங்களேன்னு. 2 பேருக்கும் அதே தான். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. துளாராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருப்பதால் அந்த நாளை நீங்கள் கையாண்டீங்களா அதன் அடிப்படையில் நீங்கள் ஜெயிச்சு காட்டலாம். உங்களுடைய வாழ்க்கை தர உயரும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது. இப்போ உடல்வாதிகளால் பாதிக்கப்பட்டிருந்தவங்க இன்று நலமுடன் அவங்க உடல் ஒத்துழைக்கும். அதே போல் அவங்களுக்கு பிடித்த உணவுகளை இன்று சாப்பிடலாம். கருத்தில் கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையும் இருக்காது. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அருமையாக இருக்கிறதால் அவங்களுக்கு எந்த விஷயங்கள் செய்தாலும் இன்று அவங்களுக்கு வெற்றிட்டு தான் முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். அலுவலகத்திலையும் சக ஊழியர்களுடைய பாராட்டுகளை பெறலாம், மதிப்பை பெறலாம். மேலதிகாரிகளுடைய அதாவது பாராட்டையும் மதிப்பையும் பெறலாம். அவங்களுடைய அதாவது உங்களை மற்றவங்களை வைத்து உங்களை பாராட்டக்கூடிய நாளாக இருக்கும். அதை கருத்தில் கொள்ளுங்கள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இல்லத்திலையும் அதான் வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் சரி நாள் நன்றாக இருப்பதால் அவங்கள் இன்று உற்சாகமாகவும்
மகிழ்ச்சிகரமாகவும் செலவழிக்கும் நாளாக தான் இன்று அமைஞ்சிருக்குது. அதனால் இந்த நாளை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. உங்களுக்கு இந்த நாள் இறையருளால் மிக சிறப்பான நாளாக இருப்பதால், நீங்கள் எந்த ஒரு காரியத்தை நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த காரியத்தை இந்த நாளில் செய்து முடிக்க உங்களுக்கு அருமையான நாள் அமைஞ்சிருது. கருத்தில் கொள்ளுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு கீர்த்தி ஏற்படக்கூடிய நாள். இறை அருள் அதிகமா இருக்கும். இறைவனை ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னு இறைவன்கிட்ட வேண்டின்னு இருப்பாங்க. அப்படிதான் அந்த நாள் இவங்களுக்கு அமையுது. இருந்தாலும் இந்த நாள் அவங்களுக்கு பரவால்ல. க இறைவன் அடிப்படையில் அவங்களுக்கு இந்த நாள் சுகமான நாளாக அமைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையிலேயே தனுசு ராசிக்காரர்கள் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதேபோல இந்த தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் உடல்நிலையில் கவனம் தேவை. உடல்வாதிகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உணவு கட்டுப்பாடு தேவை. அதேபோல வண்டி வாகனத்தில் செல்லக்குள்ள விழிப்புணர்வு தேவை. சாலை விதிகளை மதித்து செல்லணும். கருத்தில் கொள்ளுங்க. வண்டியை வேகமாக இயக்கக்கூடாது. அதேபோல வண்டியை எடுக்கக்குள்ள வண்டி எல்லா கண்டிஷனும் கரெக்டாக இருக்குதா, அதான் பிரேக் இருக்குதா, வண்டியில் வண்டியில் காற்று இருக்குதா, டயரில் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வண்டி எடுக்கணும். மிகவும் விழிப்புணர்வாக இருந்தால் தான் இந்த சந்திராசன பிரச்சனைலேருந்து தப்பிக்கலாம். சந்திராசனம் அதனுடைய வேலை செய்யும். கருத்தில் கொள்ளுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று முழு சந்திராசனம் இருக்கிறதால் அதன் அடிப்படையிலே இந்த நாளை நீங்கள் பார்த்து செலவிடணும். ஆனால் இறையரில் உங்களுக்கு காப்பாற்ற கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மகர ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு சுமார் தான். எந்த வேலையை செய்தாலும் கடினமாக உழைக்க வேண்டிய வேலையாக வரும். ஒரு வேலைக்கு 2 வாட்டி செய்ய வேண்டியது வரும். கருத்தில் கொள்ளுங்க. கணவன் மனைவிடையே பிரிவினை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வீட்டில் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு சிறப்பு. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அலுவலகத்திலும் சக ஊழியர்களிடையே வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதை கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த நாளை செலவிடுங்க. மேலதிகாரிகள் எதாவது பேசினா கூட நீங்கள் அமைதியாக விட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதன் அடிப்படையிலேயே உங்களுக்கு இந்த நாள் அமைந்திருப்பதால் நீங்கள் பார்த்து கவனமாக தான் இந்த நாளை செலவிட வேண்டும். அதன் அடிப்படையிலே உங்கள் வாழ்க்கை தரம் உயரம். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு வேலையை செய்தாலும் அடுத்தவங்க உதவி தேவைப்படுற நாளாக கும்பராசிக்காரர்கள் இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. சக ஊழியர்கிட்டையும் நீங்கள் அன்பாக பழகணுமே தவிர அவங்கக்கிட்ட மனம் வேதனைப்படுற பேசக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் மேலதிகாரியாக இருந்தாலும் சக ஊழியர்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் அவங்க வேணுன்னே உங்களுக்கு உதவி செய்யாமல் மறுக்கலாம். அதை உதவி செய்கிறா போல் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துட்டு உதவி செய்யாமல் போகலாம். கருத்தில் கொள்ளுங்க. அதனால் கும்பராசிக்காரர்கள் அனைவரிடமும் இன்று கவனமாக இருக்கக்கூடிய நாள். உங்களுடைய வேலையை மற்றவங்க நம்பி ஒப்படைக்காதீங்க. உங்களுடைய வேலையை நீங்கள் தான் செய்யணும். அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். நீங்கள் யார்கிட்டயாச்சும் வேலையை ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வருத்தப்படுறதுல அர்த்தம் இல்லை. கணவன் மனைவிடையே பிரிவினை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் இன்று அவங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். செலவையும் நீங்கள் கட்டுப்படுத்தணும். வியாபாரம் செய்வர்களாக இருந்தால் பார்த்து வியாபாரம் பண்ணணும். ஏன்னா இன்று மற்றவங்கள் ஏமாற்றக்கூடிய நாளாக, அதாவது சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு, அந்த தக்காளி வெங்காயம் பூண்டு இது போல் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஏமாற்றம் தரக்கூடிய நாளாக இன்று அமைஞ்சிருக்குது. நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளணும். இப்போ ஒரு வியாபாரத்துக்காக அதிகமாக பொருள் வாங்குறத தவிர்த்துட்டு இன்று கொஞ்சம் கம்மியாக வாங்கினீங்கன்னா அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது கருத்தில் கொண்டு இந்த கும்பராசிக்காரர்கள் இன்று நாளை செலவழித்தால் இன்று நாளை சிவனர்களால் சிறப்பான நாளாக அவங்க மாற்றிக்கொள்ளலாம். கருத்தில் கொள்ளுங்க. மீனராசியை பொறுத்து மட்டும் அவங்களுக்கு இன்று சுமாராக தான் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் வீண் விவாதம், அலைச்சல், மன கஷ்டம், சோர்வு, உடல்நல பாதிப்பு இது அனைத்தும் வரக்கூடிய நாளாக இந்த மீனராசிக்காரர்கள் இருப்பதால் அவங்கள் அலுவலகத்திலும் சரி இல்லத்திலும் சரி மிகவும் கவனமாகவும், அதாவது மனைவி கிட்டனாலும் பரவாயில்ல, நம்ம சண்டை போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஆனால் அலுவலகத்தில் மிகவும் கவனமாகவும் தெளிவாகவும் பேச வேண்டும். மேல் அதிகாரிகிட்ட பேசக்குள்ள மிகவும் விழிப்புணர்வோடும் பேச வேண்டும். கருத்தில் கொள்ளுங்கள். மீனராசியை பொறுத்த மட்டும் அப்படி இருப்பதால் அதனால் அலுவலகத்தில் பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் தேவையில்லாமல் அலைச்சல்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அது ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து அந்த இடம் தானா சொல்லி கருத்தில் கொண்டு போங்க. ஏன்னா தேவையில்லாமல் இன்று அலைச்சல் இருப்பதால் நீங்கள் தேவையில்லாமல் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா வழி தெரியாமல் தவிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதன் கருத்தில் கொண்டே இந்த நாளை நீங்கள் செலவிடணும். இந்த நாள் சுமாராக இருப்பதால் மீனராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக செலவிட வேண்டும். அப்போ தான் நீங்கள் இந்த நாளை ஜெயிச்சு காட்ட முடியும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ நான் 12 ராசிக்கும் சொல்லிட்டேன். இது ராசியின் அடிப்படையில்
உண்மை. ஆனா நட்சத்திர அடிப்படையில மாறுபடும். அது எந்த அளவுக்கு உங்க நட்சத்திரம் தசாபுத்தி அடிப்படையில் இந்த நாள் செலவிடுதோ, இந்த நாள் அடிப்படையிலேயே அதனுடைய பலன்கள் அமையும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.